வாங்க சமைக்கலாம். இன்றைக்கி என்ன நம்ம சமைக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நிமிஷத்தில் ரெடியாகக்கூடிய சட்னி. இதை நம்ம அரைக்க வேணாம், வதக்க வேணாம். ஒரே ஒரு நிமிஷத்தில் ஒரு கிளாஸ் தண்ணி விட்டால் போதும், சட்னி சூப்பரான சட்னி காரசாரமாக ரெடி ஆகிடும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு முறை நீங்கள் எல்லாருமே செஞ்சு பாருங்கள். நான் ஏற்கனவே ஒரு பதிவு ஒரு நிமிஷத்தில் ரெடி ஆகிற ரசம் போட்டேன், அதுவும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதுவும் சூப்பராக இருக்கும். லிங்க் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். இந்த சட்னியும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. நான் தினந்தோறும் ஒரு பதிவு போடுவேன், அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இது எப்படி செய்யணும் அப்படின்னா, ஒரு நல்ல முத்தின தேங்காய் எடுத்துக்கோங்க. அந்த தேங்காயை நல்லா அந்த ஓட்டில் இருந்து தேங்காயை எடுத்துருங்க. எடுத்துட்டு அந்த தேங்காய் மேலே ஒரு சிகப்பு கலரில் தோல் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதையும் நீங்கள் கத்தியால் சுரண்டி எடுத்துருங்க. சுரண்டி எடுத்த உடனே அது நல்லா வெண்மையாக இருக்கும். அதை நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அதை கட் பண்ணிவிட்டு அந்த பீஸை நீங்கள் மிக்ஸி ஜாரில், தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது, ட்ரையாக இருக்கணும் அந்த ஜாரு, அதாவது ஈரம் இல்லாமல். அதில் இந்த தேங்காய் துண்டுகளை போட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துட்டு ஒரு வாணலி வைங்க. இதுவும் ட்ரையாக இருக்கணும், ஆயில் விடக்கூடாது. விடாமல் இந்த தேங்காய் துருவலை போட்டு நல்லா வதக்குங்க. அதில் ஈரம் போகிற அளவுக்கு ஒரு மிதமான தீயிலே வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி கொடுங்க. இது ஈரெல்லாம் போயிட்டு நல்லா உதிரி உதிரியாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அது அந்த மாதிரி ஈரம் இல்லாமல் ஒரு 5 நிமிஷம் அதை நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. எடுத்து அதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற போட்டுக்கோங்க. அதே வாணலியில் ஒரு 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அதையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் வருங்க. அது கூட ஒரு 3/4 கப்பு நான் உடச்சக்கடலை எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 3/4 கப்பு வேர்க்கடலை. இது நீங்கள் 1 இது அரை அந்த மாதிரி கூட நீங்கள் எப்படி உங்களுக்கு அளவு தேவையோ, ஒற்றைக்கடலை அதிகம் வேணும்னா அதை போட்டுக்கோங்க. இல்லை வேர்க்கடலை அதிகமாக வேணுனால இதையும் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். இந்த அளவு உங்கள் விருப்பம்தான். அதனால் நீங்கள் வேர்க்கடலையும் உடச்சக்கடலையும் நல்லா வதக்கி வறுத்து அது சூடு ஏறணும். நல்லா கை தொட்டிங்கன்னா அப்படியே சூடு தெரியும். அந்த மாதிரி வரும்பொழுது கலர் மாற வேணாம், சூடு ஏறிடுச்சுன்னா போதும். அதை நீங்கள் அதே ஒரு பிளேட்டில் கொட்டிக்கோங்க. கொட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதே வாணலியில் திரும்ப ஒரு 10 வரமிளகாய் அதை உடச்சி போட்டு அதையும் நீங்கள் நல்லா வறுத்துக்கோங்க ஒரு 2 நிமிஷம். அது கூடவே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய், அந்த தேங்காய் துருவலையும் சேர்த்து இதாக கூடவே வதக்கிக்கோங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே வறுத்துருக்கோம், இருந்தாலும் இந்த மிளகா கூட வருங்க. அந்த மிளகாயிலையும் அந்த எண்ணெய் வரும் இந்த தேங்காயிலிருந்து, அது ரொம்ப நல்லா கலராக வரும். அதுவும் இல்லாமல் தேங்காயில் கொஞ்சம் ஈரம் இருந்தாலும் அதுவும் சரியாயிடும். அதனால் தேங்காயும் அந்த மிளகாயும் ஒன்றா சேர்த்து திரும்பவும் வறுத்து அந்த வறுத்த பருப்பு கூடவே நீங்கள் சேர்த்துக்கோங்க. வறுத்த பருப்பை கூடவே சேர்த்துட்டு திரும்பவும் அதே வாணலியில் நீங்கள் எவ்வளோ பொடிக்கு எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு, நான் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன், கல் உப்பு. அதையும் ஒரு நிமிஷம் வதக்கிடுங்க. வதக்கி அதில் இருக்க ஈரம் போக ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் புளி எடுத்திருக்கேன். அந்த புளியும் நார் இல்லாமல் எடுத்து அதையும் போட்டு நல்லா வதக்கியிருக்கேன். வதக்கிட்டு ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, இதுவும் நல்லா கழுவி காய வச்சு சுத்தப்படுத்தினது, அதையும் போட்டு அது கூட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒரு 2 நிமிஷம் பொறுமையாக தீயில வச்சு நீங்கள் வதக்கணும். வதக்கி இந்த பருப்புகளாவோடவே சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதை கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கிட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு பண்ணணும். அதற்கு நீங்கள் ஒரு வாணலி வைங்க. வாணலி வச்சுட்டு நல்லா ஒரு 2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டுட்டு அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் போட்டுட்டு ஒரு 3 இல்லை 4 மிளகாய், வரமிளகாய் அதை உடச்சி போட்டுட்டு அதை கூடவே ஒரு 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பும் போட்டுக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், மிளகாய் அது நல்லா கொஞ்சம் வருந்ததும் பொரியும் இல்லையா கடுகு பொரிஞ்சதும் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா அது படப்படன்னு பொரிஞ்சு, உங்களுக்கு தெரியும் அந்த பச்சை எல்லாம் போயிடும். போன பிறகு நீங்கள் கையில் தொட்டிங்கன்னா நுருங்கும் அந்த கருவேப்பிலெல்லாம். அப்போ இது நல்லா சரியாக வறுபட்டுட்டு
ஆயிடுச்சு அப்படின்னு. நீங்கள் எப்போவும் தீய வைக்கக்கூடாது. அதாவது உளுத்தம்பருப்புலாம் ரொம்ப டார்க் ஆகக்கூடாது. கரெக்டாக பார்த்து பதமாக இறக்கிடுங்க. இறக்கி இந்த அரைச்ச பொடியாக கூட சேர்த்து நல்லா கலந்து ஒரு காற்று போக, அதாவது சொல்லுவோம்ல, ஈரம் இல்லாத ஒரு டப்பாவில் நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்கும். இப்போ நான் அந்த அரைச்சி எடுக்கும் போதே அவ்வளோ வாசனையாக இருக்குது. அது அந்த மாதிரி நீங்கள் அரைச்சி அந்த டப்பாவில் நீங்கள் வந்து மூடி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் இட்லி, தோசை அந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது டக்குன்னு ஒரு நிமிஷத்தில் இதை அந்த பொடியை ஒரு 3 ஸ்பூன் போட்டு நீங்கள் பச்சை தண்ணியும் ஊற்றலாம், சாதா நார்மல் வாட்டரும் ஊற்றலாம். இல்லை கொஞ்சம் வெதுன்னு தண்ணி ஊற்றி சாப்பிட்ணும் அப்படின்னாலும் அந்த மாதிரி ஊற்றியும் சாப்பிட்லாம். அப்போவும் சூப்பராக இருக்கும். நான் இதுக்கு கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்க்கலை. ஏன்னா இந்த தேங்காயிலேயே நமக்கு எண்ணெய் வரும், அதனால் அதுவே போதும்னு சொல்லிட்டு நான் ஒரு சொட்டு ஆயில் கூட நான் சேர்க்கவே இல்லை. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வெளியே வச்சிங்கன்னா 1 மாதம் வரலாம் வச்சு இதை பயன்படுத்தலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 3 மாதம் கூட வச்சு இதை யூஸ் பண்ணலாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்க, இல்லை வெளியேருந்து வர்றீங்க, டைம் இல்லை அப்படின்றவங்கலாம் கண்டிப்பாக இதை பாக்ஸில் போட்டு போய்ட்டு தண்ணி இருந்தால் போதும், கலந்து நீங்கள் தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சாப்பிட்டுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நான் கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.